தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையில் மூத்த நிர்வாகிகளுடன் திடீர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த திடீர் ஆலோசனையில யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்படுது? ஸ்ரீராம், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளான செங்கோட்டையன், சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தேர்தலை எதிர்கொள்வது, வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் அறிக்கை வெளியீடு மற்றும் தேர்தல் சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று அந்த புதுச்சேரி பட்டியல் வேட்பாளர் பட்டியலையும் அவர் இறுதி செய்கிறார் என்று நாம் காலை கூறியிருந்தோம். அதற்கான பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் காலை கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அந்த வேட்பாளர்கள், புதுச்சேரி வேட்பாளர்களை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு நேரடியாக பட்டினப்பாக்கம் இல்லம் அங்கு விஜயுடன் சந்திப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் அந்த தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறிப்பாக இந்த புதுச்சேரி மற்றும் தமிழகம் ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் தேர்தலை சந்திப்பது மற்றும் எங்கிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது, எப்போது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது. ஏனென்றால் மகளிர் தினத்தை முன்னிட்டு முதல் கட்டமாக 12 வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது அந்த முழுமையான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் விரைவாக வெளியிடுவது மற்றும் அடுத்தடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது போட்டியிட விரும்புபவர்கள், ஏற்கனவே முதல் கட்டமாக 50 வேட்பாளர்களை அவர் தேர்வு செய்து வைத்திருக்கிறார். மீதமுள்ள வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் அவர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா செந்தில் ராஜா. அதே போல ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுடன் கூட்டணி தொடர்பான ஆலோசனை ஏற்கனவே மேற்கொண்டிருந்தார். இப்போ என்டிஏவுடன் தாவேக்க கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட்டணி தொடர்பான விஷயங்களும் இதுல பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூட்டணி தொடர்பான அந்த தகவல்களை தொடர்ந்து கட்சியின் சார்பில் மறுத்திருக்கிறார்கள். இன்று கூட மதியம் ஒரு அறிக்கையை அக்கட்சியோட இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், அதிமுக, பாஜக மற்றும் ராமதாஸ், சசிகலா என யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை நாங்கள் என்றும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். தொடர்ந்து இது போன்ற செய்திகள் வெளிவரக்கூடிய சூழலில் விஜய் யாருடனும் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருபுறம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில், குறிப்பாக அதிமுக தலைமை வைக்கக்கூடிய அந்த கூட்டணியில் அவர் இடம்பெறுவார் என்ற ஒரு தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கட்சியின் சார்பில், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து அவர்கள் இந்த தகவலை மறுத்து வருகிறார்கள். ஸ்ரீராம், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் விஜய் திடீர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுவதாக கூறப்படுவது. முக்கிய நிர்வாகிகள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.